நம்ம வீட்டில் நம்ம ஆசையாக வளர்க்குற ஒரு செடியில் ஒரு இலை பழுத்துட்டாலோ ஒரு கிளை முறிஞ்சிட்டாலோ நம்ம வீட்டு பெரியவங்க அதை உடனே கட் பண்ணி தூக்கி போடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அப்போ தான் செடி நல்லா வளரும் அப்படிம்பாங்க. அது உண்மைதாங்க. ஒரு செடியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த செடியோட முழு சத்தையும் பயன்படுத்தி அதை எப்படியாவது சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குமா. இதுவே அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை கட் பண்ணி போட்டுட்டா அந்த இடத்துல புது கிளைகள் முளைக்கும், புது இலைகள் முளைக்கும். இது செடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுக்கும் சேர்த்துதான். நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துட்டாலோ, யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டாலோ, நம்மளை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டாலோ நம்ம மனசு பூரா அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம். எப்படியாவது சரி பண்ணிட முடியாதா அப்படின்னு நம்ம முழு சிந்தனையும் அதை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த சமயத்தில் நம்மளை நிஜமாவே நேசிக்கிறவங்கள நம்ம கவனிக்க தவறிடுறோம். நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதை பார்க்க தவறிடுறோம். நம்ம செடி போல அந்த பழுத்த இலையையும் முறிஞ்ச கிளையையும் தூக்கி போட்டுட்டு நம்ம வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், மனசும் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் மாறாத விஷயத்துக்காக நம்ம எனர்ஜியை செலவிடுறத நம்ம இப்போ இருந்து மாற்றிக்க முயற்சி செய்வோம். இது நான் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்கள் கூடவும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.